மாஸ்டர் கப்புங்கிறது வந்து முதல் முறையாக ஹாக்கி இந்தியா ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு இது வரைக்கும் நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்ற ஈவெண்ட்ஸுங்கிறதுனால நம்ம நம்பி இதை ஆரம்பிக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க. இது முதல் முயற்சி. பொதுவாக மாஸ்டர் கப்புங்கிறது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ரொம்ப அதிகமான டீம் நிறைய மேட்ச் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மென்னை பொறுத்தவரையில் நிறைய ஊரில் மாஸ்டர்ஸ் கப்புன்னு தனியாக நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அபோவ் 40 மென்னும் அபோவ் 35 வந்து உமனும் இன்றைக்கி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆட போகிறாங்க. இது வந்து உமன்ஸை பொறுத்தவரையில் நிறைய கண்ட்ரிலாம் போய் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க டீம் ஆர்கனைஸ் பண்ணி கேரளா, மணிப்பூர், பஞ்சாப்னு சில டீம் அவங்களா கலெக்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இதை வந்து ஒரு சிஸ்டமாக கொண்டு வரணும். இது வந்து ஹாக்கி இந்தியாவுடைய நேரடி கண்காணிப்பில் ஒரு நேஷ்னல்ஸை நடத்தி அதில் டீமை செலக்ட் பண்ணி இங்கே இருந்து நம்ம அனுப்பணும், ஏஷியா கப் அண்டு வேர்ல்டு கப்புக்கு அனுப்பணுங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த முயற்சியில் வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாடு டீமை வந்து ஒரு ட்ரையல்ஸ் கூப்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 மெம்பர்ஸ் வந்து அந்த ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தமிழ்நாடு டீம் வந்து ரொம்ப நல்லா, மென் டீமை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆடம் சிங்க்லர் வந்து கேப்டன், அவர் ஒலிம்பியன். முத்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர். மற்ற எல்லா பிளேயரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அபோவ் 40ன்னா 50-52 அந்த ஏஜுக்குள்ள உள்ள பிளேயர்ஸ் கூட நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு போடியத்தில் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். விக்ரம் பிள்ளை அவர் ஒலிம்பியன், அவர் வராரு. மற்ற மகாராஷ்டிரா டீம்லேருந்து ஹரியானாவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹரியானா உமனில் வந்து நிறைய ஒலிம்பியன்ஸ் அண்டு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்து விளையாட வராங்க. அவங்களுடைய கேம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உமன்ஸை பொறுத்தவரையில் ஹரியானா டீமு. இது இல்லாமல் ஏன் இதை எடுத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறம்போது, இவங்கெல்லாம் வந்து கிரவுண்டில் லைவாக இன்றைக்கும் அந்த ஹாக்கி பேஷனோட இன்னும் அந்த ஸ்பிரிட்டோட ரிட்டையர்ட் அவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆனால் கூட ரிட்டையர்ட் ஆகிட்டு அப்படியே அவங்களுடைய ஒர்க்கு சைடு போகாமல் இன்றைக்கும் அந்த ஹாக்கியை அவங்க அவ்வளோ நேசித்ததுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அதை இவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு இருக்க முடியுது. இவங்கள வந்து இன்னும் லைவாக நாங்கள் வச்சுருக்கும் போது என்ன நடக்கும்னா, ஜூனியர்ஸை வந்து இவங்க மூலமாக இன்னும் நிறைய ஜூனியர்ஸ்க்கு நம்ம கோச்சிங் கொடுக்க முடியும். இன்னும் அப்கிரேட் பண்ணி இவங்கள என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஹாக்கியை விட்டு நீங்கள் இன்னும் கேமை தாண்டி கோச்சாக வாங்க, அஃபிஷியலாக வாங்க. உங்களுக்கு ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு, ஹாக்கி இந்தியா எல்லா உதவியும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அவங்கள வந்து பிளேயர்ஸை நிறைய உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஹாக்கி இந்தியாவும் இதை வந்து சீரியஸாக எடுத்து நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். இந்த டீம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகிறதுக்குள்ள டீமை இங்கே வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம். மொத்தம் 20 டீம் இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. மென்னை பொறுத்தவரையில் 12 டீமும், உமன்ஸில் வந்து 8 டீமும் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு மென் டீம் உறுதியாக ஒரு போடியத்தில் இருக்கும். உமன் டீம் வந்து எனக்கு அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹரியானா ரொம்ப நல்லாவே கரண்ட் ரயில்வே பிளேயர்ஸு, அவங்க கோச்சஸ் அவங்க நல்லா இருக்கிறாங்க. வாய்ப்புகள் இருக்குது. உமனுக்கும் போடியத்தில் ஏதோ ஒரு பிளேஸில் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. மென் டீம் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ப்ராக்டிஸ் மேட்செல்லாம் பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான நலன் கிடைக்கும் ஹாக்கியில்? தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சீனியர் டீம் வந்து போடியத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜூனியர் அண்டு சப் ஜூனியர்லாம் வந்து இப்போ வந்து இன்னும் 3 இயர்ஸ் எடுக்கும். இப்போ வந்து இந்த டிஹெச்எல் நம்ம நடத்துகிறோம், தமிழ்நாடு ஸ்கூல் ஹாக்கி லீக் நடத்துகிறோம். இந்த லீக்கில் வந்து நிறைய ஸ்கூல் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க. முன்னாளோட இப்போ வந்து அதிகமான ஹாக்கி பிளேயர்ஸ் வந்து நம்ம உருவாகிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் வந்து நடத்துறதுக்கு முன் வந்து அழகாக நடத்துனாங்க. இன்றைக்கி அதனால் வந்து தமிழ்நாடுக்கு வந்து வேர்ல்டு கப், ஜூனியர் வேர்ல்டு கப் நடத்துறக்கூடிய வாய்ப்பு கூட நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த காரியத்தெல்லாம் வந்து நிறைய வந்து பிளேயர்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய ஜூனியர் பிளேயர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்வால்வ் ஆகிற பிளேயர்ஸ்க்கு வந்து
இந்த மாதிரி சீனியர் ஒரு மாஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து ஹாக்கியில் இன்வால்வ் ஆகி அவங்க வந்து அவங்கவுங்க ஏரியாவில் கோச் பண்ணுறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து டாப் பிளேயர்ஸ். இவங்க போய் கோச் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் நல்ல பிளேயரை உருவாக்க முடியும். ஒரு நபருக்கு ஒரு 5 பேரை உருவாக்குனா கூட பெரிய லெவலில் நிறைய பிளேயர்ஸ் நம்மளுக்கு உருவாவாங்க. அந்த நினைப்பில் தான் நம்ம வந்து இவங்கள இன்னும் அந்த லைவாக வைக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தில் வச்சுருக்குறோம். சார், எஃப்ஐஹெச்எல் ப்ரோ லீக்கில் வந்து நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு என்னென்னா கொஞ்சம் கேமில் வந்து நம்ம தோல்வியை தருணோம். அதில் ஒரு பாயிண்ட்டு வந்து என்னென்னா நம்ம ஒலிம்பிக் ஆடின அத்தனை பேரும் வந்து ஃபுல்லாக மேட்ச் ஆடலை. என்ன பண்ணியிருக்கிறோன்னா இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் நடக்க போகுது. நம்ம வந்து இதுக்கு முன்னால் 24 ஸ்குவாடில் தான் நம்ம வந்து ஒரு டீமை செலக்ட் பண்ணி அவங்க தான் கேம்பில் அட்டன் பண்ணி அவங்க வந்து 18 டீமை செலக்ட் பண்ணி திரும்ப போவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஹாக்கி இந்தியா வந்து அந்த 24 விட்டுட்டு 40 மெம்பர்ஸ் ஸ்குவாடாக ஒன்று வச்சுருக்குறோம். மெயின் ஸ்குவாடு அண்டு ஒரு டீம்னு ஒன்று தனியாக வச்சுருக்குறோம். அதில் வந்து நிறைய ஜூனியர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்துருக்குறோம். இந்த ஜூனியர்ஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கிறோம், ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவங்க காம்பினேஷன் எப்படி இருக்குது, கொஞ்சம் சீனியர்ஸை வச்சுட்டு கொஞ்சம் வேறு ஜூனியர்ஸையும் வச்சு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஹர்மன் பிரீத்துக்கு வேறு கொஞ்சம் கையில் சின்னதாக ஒரு அடிபட்டிருந்துச்சு. அதனால் வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டீமை கூட இந்த ஜூனியர்ஸ் பிளேயர்ஸ் ஆட வைக்கும்போது ஒரு காம்பினேஷன் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அது ட்ரையல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த லீக்குக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த டீம் செட் பண்ணுறதுக்கு. இந்த டீம் செட் பண்ணி ஒரு மெயின் ஸ்குவாடை எடுத்துட்டாங்கன்னா இந்த 40லேருந்து ஒரு மெயின் ஸ்குவாடை எடுத்துகிட்டு அடுத்தல ஏஷியன் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது, ஏஷியா கப் நடக்க போகுது பீகாரில். அங்கே நடக்கும்போது வந்து நம்மளுடைய டீம் வந்து ஒரு நல்ல டீமாக பிரகாசமாக வரும். அதை முடிஞ்சோடனே வேர்ல்டு கப்புக்கு நம்ம போவோம். அப்போ நல்ல டீமாக ஸ்குவாடாக கிடச்சிரும். ஹாக்கி தொடர்பாக பல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க சார், நன்றி. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் செய்தியாளர் பிருத்வி.